மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு, நாங்கள் இப்போ தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள மின் சாதனங்களின் வலுவும் சக்தியும் என்ற பாடத்தில் உள்ள சகல விஷயங்களும் நாங்கள் கடந்த வகுப்பில் வீட்டு மின் சுற்று வரைக்கும் சகல விஷயங்களும் பார்த்துருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக மின்சக்தியை அளக்கிற ஒரு முறை, ரைட், கிலோவாட் ஹவர் என்ற அலகில் மின்சக்தியை அளக்கிற ஒரு முறை நாங்கள் பார்ப்போம். விஷயத்துக்குள்ளே போவோம். ரைட், இப்போ பார்க்க போகிற விஷயம் மின்சக்தியை அளத்தல். ரைட், மின்சக்தியை அளத்தல் என்ன முறையில் நாங்கள் இங்கே அளக்க போகிறோம்னு கேட்டால், ஒரு ஸ்பெஷலான வர்த்தக அலகுன்னு சொல்கிறோம். ரைட், வர்த்தக அலகு அது என்னன்னு கேட்டால் கிலோவாட் அவர், KWH. ரைட், கிலோவாட் அவர் என்ற அலகில், வர்த்தக அலகில் மின்சக்தியை அளக்க போகிறோம். ரைட், இந்த கிலோவாட் அவருடைய அர்த்தம் என்ன, கிலோவாட் அவர்ண்டா என்ன அதை புரிஞ்சுக்கணும். ரைட், கிலோவாட் அவர் என்றா என்னன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு முதல்ல மின்சக்தியை நாங்கள் அளக்க போகிறோம். ரைட், மின்சக்தி அளக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான அலகு தான் கிலோவாட் அவர். அப்போ மின்சக்தியை தான் நாங்கள் அளக்க போகிறோம். சக்தியை நாங்கள் அளக்க போகிறோம்னால ஜூலில் தான் அளப்போம். சக்தியினுடைய அலகு ஜூலன்னு நாங்கள் அடிப்படையில் பார்த்துட்டோம். என்ன சக்தியின் அலகு ஜூல்ன்றது சர்வதேசத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே வர்த்தக அலகு மின்சக்தியை நாங்கள் வியாபாரம் மாதிரி தானே பாருங்க. மின்சக்தியை அரசாங்கம் எங்களுக்கு தருது. தேசிய மின்வளங்கள் தேசிய மின்சார சபை எங்களுக்கு மின்சக்தியை தருது. அப்போ அந்த மின்சக்தி தேவையான பணத்தை நாங்கள் எவ்வளவு மின்சக்தியை பாவிக்கிறோமோ அதுக்கு தேவையான பணத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டி இருக்குமே. அப்போ அது வர்த்தக அலகு கிலோவாட் ஹவர்னு கதைப்போம். KWH. ரைட், எல்லாமே கேபிட்டல். KWHல கதைப்போம். H ஸ்மாலாக இருக்கும், KW கேபிட்டல். ரைட், ஓகே. ஏன்னா வெட்டன்றது ஒரு விஞ்ஞானியின் பெயர். அப்போ கிலோவாட் ஹவர்ன்றது மின்சக்தி அளக்கக்கூடிய ஒரு வர்த்தக அலகு. ரைட், அப்போ கிலோவாட் அவருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு கிலோவாட் வலுப்பெருமானம், மின் வலு பெருமானம் 1 கிலோவாட்டாக இருக்கிற ஒரு மின்சாதனத்தை பயன்படுத்துகிறாய் 1 ஹவர் நேரத்துக்கு. ரைட், ஒரு மணத்தியால நேரத்துக்கு இந்த 1 கிலோவாட் வலுப்பெருமானம் உள்ள ஒரு மின்சாதனத்தை 1 மணத்தியால நேரத்துக்கு பயன்படுத்தினால் நீ நுகரப்பட்ட இந்த மின்சாதனத்தால் நுகரப்பட்ட மின்சக்தி சமன் 1 கிலோவாட் ஹவர். ரைட், அப்போ தெளிவாக எடுத்து வச்சுக்கொள். கிலோவாட் ஹவர்ண்டா என்னென்றால் 1 கிலோவாட் பவர் உள்ள, 1 கிலோவாட் பவர்ண்டா என்ன அர்த்தம், 1000 வாட்ஸ். 1 கிலோவாட்ன்றது 1000 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள ஒரு மின்சாதனத்தை 1 மணத்தியாலத்துக்கு பயன்படுத்தினால் உன்னால் நுகரப்படுகிற மின்சக்தி 1 கிலோவாட் ஹவர். ரைட், 1 கிலோவாட் ஹவர்ன்றது தான் பாருங்க நீங்கள் பாவனையில் கதைக்கிற ஒரு யூனிட். இப்போ சில சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி 30 யூனிட், இந்த மாதத்துக்கு எங்களுக்கு 30 யூனிட் கரண்ட் பாவிச்சிருக்க மாட்டா. என்ன அர்த்தம், அவர் 30 கிலோவாட் ஹவரை பாவிச்சிருக்கிறார். ரைட், 30 கிலோவாட் ஹவர் மின் வலுவை பாவிச்சிருக்கிறார் என்றால் அவர் 30 யூனிட்டை பாவிச்சிருக்கிறார் என்று அர்த்தம். ரைட், அப்போ ஒரு யூனிட், ஒரு மின் அலகுன்றதை சொல்கிறோம். தமிழில் கைக்கிறாங்க மின் அலகுன்று கதைப்போம். மின் அலகுன்றது ஒரு யூனிட். ஒரு யூனிட் என்றால் 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவர் என்ன அர்த்தம், 1000 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள மின்சாதனத்தை 1 மணத்தியாலத்துக்கு பயன்படுத்தினால். அப்போ சக்தியை இங்கே நாங்கள் அடிப்படையில் ஒரு சமன்பாடு படிச்சினாங்க. சக்தி அளக்கக்குள்ள E/PT என்னுடைய ஈக்குவேஷன். ரைட், இது அடிப்படையிலையும் அடிப்படையான ஒரு சமன்பாடு தான். E/PT வலுவை நேரத்தால் பெருக்கி சக்தியை எடுக்கிறது, அது அடிப்படை சமன்பாடு. இங்கே மின்சக்தி அளக்கக்குள்ளையும் நாங்கள் அதே இதுதான். ஒரு வர்த்தக அலகு, இது நியம அலகண்டு கிடையாது. நியம அலகு ஜூல், வர்த்தக அலகுன்றது கிலோவாட் ஹவர். வியாபாரம் தானே இது. இப்போ அரசாங்கத்திலேருந்து கரண்டை வேண்டுறோம், வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம், அதுக்கான கட்டணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். அப்போ ஒரு வியாபாரம் மாதிரி. அப்போ வர்த்தக அலகு கிலோவாட் ஹவர். ரைட், ஓகே. அதில் தான் இங்கே அளக்கப்புறம் அது விளங்குறதுக்கான ஒரு சில கணக்குகள் பார்ப்போம். இந்த கிலோவாட் ஹவருக்கு அதுக்கான அடிப்படையான விளக்கணை எடுத்து வச்சுக்கொள். 1 கிலோவாட் வலுப்பெருமானம் உள்ள அல்லது 1000 வாட்ஸ். 1 கிலோவாட்ன்றது 1000 வாட்ஸ். அப்போ 1 கிலோவாட் வலுப்பெருமானம் உள்ள மின்சாதனத்தை 1 மணத்தியாலத்துக்கு பயன்படுத்தினால் நீ நுகரப்பட்ட சக்தி 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவரில் தான் சக்தி அளப்போம். நீங்கள் சக்தி அளக்கக்குள்ள கிலோவாட் ஹவர்ன்ற அலகில் தான் அளப்போம். இது சக்திக்கான அலகு தான். கிலோவாட்ன்றது வலு, எச்ன்றது மணத்தியாலம். வலுவை மணத்தியாலத்தில் பெருக்கினால் எனக்கு சக்தி கிடைக்கும்ன்றது சரி. அப்போ 1 கிலோவாட் ஹவர்ன்றதான் ஒரு யூனிட், ஒரு மின் அலகுன்றது 1 கிலோவாட் ஹவர் தான். ரைட், அதுக்கு தெளிவாக எடுத்து வச்சுக்கொள். இப்போ அது புரிதலுக்கான சில கணக்குகள் பார்ப்போம். ரைட், சார் இந்த கிலோவாட்டுக்கும் ஜூலுக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் எங்களால் ஈஸியாக சொல்லக்கூடிய மாதிரி கிடையாது. சக்தியை பாருங்க, சும்மா ஒரு சின்ன கதை நினைக்கிறேன். சக்தியை நாங்கள் ஜூலில் தான் அளப்போம் சர்வதேச முறை.
சர்வதேச முறை என்பது என்ன, சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை, ரைட்? அப்போ சக்தியை வந்து யூல தான் அளப்போம் சர்வதேச முறையில். ஆனால் மின்சக்தியை ஸ்பெஷலாக மின்சக்தியை இங்கே வர்த்தக ரீதியாக கதைக்கக்குள்ள KWH கிலோவாட் ஹவரில் தான் கதைப்போம். அப்போ இந்த ஜூலுக்கும் கிலோவாட் ஹவருக்கும் என்ன கனெக்ஷன்? ரெண்டுமே சக்தி அளக்கக்கூடிய அலகுகள். அப்போ ஜூலுக்கும் கிலோவாட் ஹவருக்கும் என்ன கனெக்ஷன் என்றால் சிம்பிளாக பேர், 1 கிலோவாட் ஹவர் எடு. 1 கிலோவாட் ஹவர் என்ன அர்த்தம்? 1 கிலோவாட் வலுப்பெருமானத்தை ஒரு மணத்தியாலும் பயன்படுத்தினால் எவ்வளவு சக்தி என்றது ரெண்டையும் பெருக்கி எடுக்கிறதா. அப்போ வலுதர நேரம் தானே சக்தி, இது சரிதானே வேல்யூ கிலோவாட்ன்றது வேல்யூ. அப்போ 1 கிலோவாட் எழுதுவேன் 1000 வாட்ஸ் இன்டூ 1 ஹவர். எனக்கு நேரத்தை வந்து நான் செகண்ட் ஆச்சு எனக்கு பெட்டர். அப்போ 1 ஹவர் வந்து நான் செகண்ட் ஆகிப்பேன் என்றால் 60 நிமிஷம் இருக்கும். 60 நிமிஷத்துலையும் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் படி 60 × 60 செகண்ட், ரைட்? அப்போ 1000 × 60 × 60 செகண்ட் இருக்கும். இதனை சுருக்கி எடுத்தால் எனக்கு 1 கிலோவாட் ஹவர் இங்கே 1000 அங்கே 6 6 36 வரும். 36 இதில் 3 2 5 0 வரும் என்ன 1000 3 அங்கே 2 5, ரைட்? எவ்வளவும் ஜூலில் வரும். இதனை விளக்கம் எனக்கு நோமலாக தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு 3.6 × 10⁶ அவ்வளவும் யூல், ரைட்? அப்போ இதை நீ சும்மா ஞாபகம் வச்சுக்கொள். கிலோவாட் ஹவருக்கும் ஜூலுக்குமான கனெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கொள். ஒருவேளை கிலோவாட் ஹவரில் கண்டுபிடிச்ச மின் சக்தியை யூலுக்கு மாற்றி கதைக்க சொல்லி கேள்வி கேட்கலாம். அல்லது ஜூலில் இருக்கிற சக்தியை வந்து கிலோவாட் ஹவருக்கு மாற்ற சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்போ அதுக்கு யூலுக்கும் கிலோவாட் ஹவருக்குமான கனெக்ஷன் இதுதான். 1 கிலோவாட் ஹவர்ன்றது 3.16 யூல், ரைட்? இதை எடுத்து வச்சுக்கொள், ரைட்? ஓகே, அடுத்தது ஓகே, இது புரிதலுக்கான ஒரு சில கணக்கு பார்ப்போம். இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்குறான், ரைட்? 4 அப்போ 4 100 வாட்ஸ் மின் குமிழ்கள். அப்போ 100 வாட்ஸ் மின் குமிழ்கள் 4 ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம், ஒரு நாளுக்கு 3 ஹவர்ஸ் பயன்படுத்துகிறார், ரைட்? ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் பயன்படுத்துகிறார். 100 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள மின் குமிழ்கள் 4 ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலத்துக்கு பயன்படுத்துகிறாருன்ற ஒரு கதை. அடுத்து என்ன கேட்குறாண்டா 5, ரைட்? 5 மின் குமிழ்கள் இருக்குது. அது 60 வாட்ஸ். 60 வாட்ஸ் மின் குமிழ்கள் 5 இருக்குது. ஒரு நாளைக்கு அவர் 4 மணித்தியாலம், ஒரு நாளுக்கு 4 மணித்தியாலத்துக்கு அதை பயன்படுத்துகிறார், ரைட்? இப்போ ஒரு மாதத்துக்கு அவற்ற லைட் பில் என்னன்னு கேள்வி, ரைட்? சின்ன கேள்வி, சும்மா பிரயோக கேள்வி தான். உனக்கு தலை சுற்றி வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் இந்த கேள்வியை பார்த்தோம், ரைட்? என் கேள்வி உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப 100 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள மின் குமிழ்கள் 4 இருக்குது. ஒரு வீட்டில் பாவிக்கிற 4 மின் குமிழ்கள் பாவிக்கிற, அது 100 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ளது. ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் பாவிக்கிறேன், ரைட்? அடுத்தது 60 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள மின் குமிழ்கள் இருக்குது. அது கொஞ்சம் ஒளி குறைவு. 60 வாட்ஸ்னா ஒளி குறைவு, 100 விட ஒளி குறைவு. அது வந்து 5 பல்ப் இருக்குதான். அப்படி அது வந்து ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலம் பயன்படுத்துகிறேன், ரைட்? இப்போ உனக்கு லைட் பில் என்ன, ரைட்? லைட் பில் என்னன்றது கேள்வி, ரைட்? ஒரு மின்னலகுக்கு 20 ரூபா கட்டணம். ஒரு மின்னலகுக்கு 20 ரூபா கட்டணமா? இப்போ உனக்கு கேட்கப்பட்டது லைட் பில் எவ்வளவு வரும், ரைட்? ஓகே, கண்டுபிடிப்போம், ரைட்? ஓகே, முதலாவது போடு லைட் பில் கண்டுபிடிக்கான கேள்வி. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம். 4 100 வாட்ஸ் மின் குமிழ்களால் நுகரப்படும் மின் சக்தி சமன். இந்த வசனங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கொள்ளும். நான் சும்மா கூடு புறம் நீயும் போடக்கூடாது. வசனத்தை தெளிவாக எழுதி வச்சுக்கொள். 4 100 வாட்ஸ் மின் குமிழ்களை பயன்படுத்துறாரு. 100 வாட்ஸ் மின் குமிழ்கள் 4 பயன்படுத்துறதானே. அப்படி பயன்படுத்துறதால ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் பயன்படுத்துறாய். அப்போ ஒரு நாளுக்கான மின் சக்தி எவ்வளவு சக்தியை நுகருகிறாய் என்றதை கால்குலேட் பண்ண வேண்டும், ரைட்? பவர் எவ்வளவு? 100 வாட்ஸ் பவர். எவ்வளவு நேரம் பயன்படுத்தினவர்? 3 ஹவர்ஸ் பயன்படுத்தினவர், ரைட்? ஓகே, இப்போ பெருக்கி போட்டால் உனக்கு 300 வாட் ஹவர், அவ்வளவுதான் எனர்ஜி. கிலோவாட் ஹவர் வாட் ஹவர்ல வச்சாலும் ஓகே. அப்போ 300 வாட் ஹவர்ன்றதான் இதில் இருக்கிற எனர்ஜி, ரைட்? ஓகே, அடுத்தது 5 60 வாட்ஸ் பயன்படுத்த. 5 60 வாட்ஸ் மின் குமிழ்களால் நுகரப்படுகிற மின் சக்தி. ஒரு நாளுக்கான சக்தி இதை ஒரு நாளைக்கு 300 வாட் ஹவர் எடுக்கிறார் 100 வாட்ஸ் மின் குமிழால். இப்போ 5 மின் குமிழ் பயன்படுத்துகிற 60 வாட்ஸ் இல்லை, ரைட்? ஓகே, சாரி இதில் சின்ன சிக்கல் இருக்கு பாருங்க. இதில் 100 வாட்ஸ் மின் குமிழ் 3 மணித்தியாலம் பயன்படுத்துறார். எத்தனை பயன்படுத்துறார்? 4 பயன்படுத்துறாரு. வடிவா தெளிவா 4ஆல் பெருக்கணும், மல்டிபிளிகேஷன், ரைட்? ஏனென்றால் 100 வாட்ஸ் மின் குமிழ் ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் பயன்படுத்துற. அப்போ ஒரு மின் குமிழால உனக்கு 300 வாட் ஹவர் எனர்ஜி வரும். அப்படி 4 மின் குமிழ் பயன்படுத்துற 4 என்று சொல்லிக்கிறாங்க. அப்போ 4ஆல் பெருக்கினி என்றால்
மொத்த சக்தி ரைட் இதால் நுகரப்படுகிற 100 வாட்ஸ் மின்குமளால் நுகரப்படுகிற மொத்த சக்தி 1200 வெட்டவர் வரும் ரைட் வெட்டவர்லேயே கதை பிரமாத்துவம் நாங்கள் 3 4 12 1100 வெட்டவர் ரைட் ஓகே அப்போ 60 வாட்ஸ் மின்குமளால் நுகரப்படுகிற சக்தி மொத்தம் 5 இருக்குது நாங்கள் பார்ப்போம் 60 வாட்ஸ் மின்குமள் என்றால் வலுப்பவர் 60 வாட்ஸ் இவ்வளவு மணத்தியாலம் பயன்படுத்துறார் 4 மணத்தியாலம் பயன்படுத்துறார் எத்தனை மின்குமளை பயன்படுத்துறார் 5 மின்குமளை பயன்படுத்துறார் ரைட் 5 மின்குமள் 1200 வெட்டவர் வரும் ரைட் ஓகே 1200 வெட்டவர் இந்த 60 வாட்ஸ் மின்குமளால் பயன்படுத்தக்கூடியது 1200 வெட்டவர் 5 பயன்படுது ரைட் ரூட் இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு பயன்படுத்துறாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சக்தியை இவர் எடுப்பார் ரைட் ஒரு மாதத்துக்கான சக்தி அப்போ ஒரு நாளுக்கான மொத்த சக்தியை காணும் இது வந்து ஒரு நாளைக்கு பயன்படுத்துறார் இப்போ 4 மின்குமிழ் 100 வாட்ஸ் பவர் உள்ள 4 மின்குமிழை பயன்படுத்துறார் ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலும் பயன்படுத்துறார் அப்படி 4 மின்குமிழை பயன்படுத்தினால் அவருக்கு எடுக்கப்பட்ட சக்தி வந்து 100 வாட்ஸ் மின்குமளால் 1200 வெட்டவர் சக்தி எடுக்கப்படுது நுகரப்படுது அது மாதிரி 60 வாட்ஸ் மின்குமல்கள் 5 பயன்படுத்துறார் ஒரு நாளைக்கு 4 ஹவர் இருக்கு ஸோ அதை பெருக்கி எடுத்தேன்னா எனக்கு 1100 வெட்டவர் பயன்படுத்துது அப்போ ஒரு நாளுக்கான மொத்த செலவு ஒரு நாளுக்காக நுகரப்பட்ட மொத்த மின் சக்தியின் அளவு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணணும் 1200 வெட்டவர் பிளஸ் இன்னொரு 1200 வெட்டவர் ரெண்டையும் ஆட் பண்ணினால் 12 24 2400 வெட்டவர் தான் மொத்த சக்தி ஒரு நாளைக்கு ரைட் ஒரு நாளுக்கான மொத்த சக்தி 2400 வெட்டவர் அப்ப ஒரு மாதத்துக்கான மொத்த சக்தியை காணணும் ரைட் ஒரு மாதத்துக்கான மொத்த சக்தி சமன் 2400 வெட்டவர் தான் ஒரு நாளுக்கு எடுத்தது அப்போ ஒரு மாதத்துக்கு இன்று 30 ரைட் ஒரு நாளுக்கு 2400 வெட்டவர் என்றால் ஒரு மாதத்துக்கு 30 72,000 watt hour ரைட் 2400 watt hour தான் ஒரு நாளுக்காக நுகரப்பட்ட மின்சக்தி அப்படி 30 நாள் கொண்ட ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்தில் 72,000 watt hour என்ற சக்தியை அவர் நுகர்ந்திருப்பார் ரைட் ஓகே உணவு கட்டது இப்போ கட்டணம் ரைட் 1 கிலோவாட்டுக்கான கட்டணம் 20 ரூபான்னு சொல்லிவிடும் ஒரு மின்னலகுக்கான கட்டணம் வந்து 20 ரூபாய் அறவிடப்படுது இந்த பிரதான சேவை வழங்குனரால மின்சக்தி வழங்குனரால ஒரு யூனிட் பாவிச்சா 20 ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டும் அறிவிக்கிறது இப்போ இவர் எத்தனை யூனிட் பாவிச்சிருன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு மாதத்துக்கான மொத்தம் அவர் பயன்படுத்தினது 72,000 வெட்டவரை நான் ஒரு 1000ஆல பிரித்து கிலோ வெட்டவரில் கதைக்கப்படுறேன் ரைட் அப்போ 72,000 வெட்டவர் தான் ஒரு மணத்தியாளத்துக்கு பாவிச்சு இதை நான் கதைப்பேன் 72 கிலோ வெட் அவர் ரெண்டு கதைப்பேன் இப்போ 1000 கிராம்ண்டா 1 கிலோ ஒன்று கதைக்கலாம் 2000 கிராம்ண்டா 2 கிலோ ஒன்று கதைக்கலாம் அந்த மாதிரி 72,000 வெட் என்றால் 72 கிலோ வெட் என்று கதைக்கலாம் அப்போ 72 கிலோ வெட் அவர் தான் அவர் பயன்படுத்தின மின்னலகு ஒரு மாதத்துக்கு 72 கிலோ வெட் அவரைத்தான் நான் சொல்லுவேன் 72 யூனிட் பாவிச்சவர் அப்போ ஒரு மாதத்துக்கு அவர் 72 யூனிட் பாவிக்கிறார் ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா அப்போ 72 யூனிட்டுக்குமான கட்டணம் அப்போ மொத்த மின் கட்டணம் ஒரு மாதத்துக்கான மொத்த மின் கட்டணம் சமன் 72 யூனிட் இன்டு ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா அப்போ 72 யூனிட்டுக்கு எத்தனை மாசு 72 20ஆல பிரிக்கி போட்டா சரி என்ன 1440 ரூபா 1440 ரூபா நீ கட்ட வேணும் ரைட் அப்போ தேசிய மின் வழங்கல் சேவைக்கு மின் வழங்குனருக்கு நீ கட்ட வேண்டிய கட்டணம் இந்த பல்பை பாவிக்கிறதன் மூலமா 1440 ரூபா கட்டணும் ஒரு யூனிட்டுக்கு 20 இப்போ உண்மையா வந்து இது ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா அப்போ 72 யூனிட்டுக்கு எவ்வளோன்றது சும்மா நோபலான லெவல் வரைக்கும் ஓகே பட் உண்மையா வந்து எப்படி காசு கட்டணம் செய்யறது என்று கேட்டால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிரித்து கொடுப்பாங்க இப்போ 0 யூனிட்ல இருந்து 30 யூனிட்டுக்கு ஒரு கட்டணம் 30 யூனிட்ல இருந்து 60 யூனிட்டுக்கு வேற ஒரு கட்டணம் 60 யூனிட்டுக்கு 60ல இருந்து 90 யூனிட் வரைக்கும் வேற ஒரு கட்டணம் 90க்கு மேல வேற ஒரு கட்டணம் அப்படி கட்டணங்கள் வந்து பிரித்து கொடுக்கப்படும் அப்போ கொஞ்சம் யூனிட் பாவிக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டணம் கட்டினா சரி நிறைய யூனிட் பாவிச்சால் பெரிய பெரிய காசு கட்ட வேண்டி வரும் அப்போ அதுக்காக தான் மின் பாவனையை வந்து குறைக்கிறதுக்காக அப்படி ஒரு முறை இருக்கு இப்போ கரண்ட் பில் குறைக்க வேணும்னா நாங்கள் என்ன செய்யலாம் இப்போ ஒரு கேள்வி சும்மா நோபலாக கேள்வி ஒன்று பார்ப்போம் கரண்ட் பில் வீட்டுக்கு வர கரண்ட் பில்லை நான் குறைக்க வேணும் ஆனால் என்ன செய்யலாம் கரண்ட் பில் அப்படி நுகரப்படுகிற மின் சக்தி இதுல இருந்தால் கரண்ட் பில் அப்போ நுகரப்படுகிற மின் சக்திக்கான சமன்பாடு என்ன நுகரப்படுகிற மொத்த மின் சக்திக்கான சமன்பாடு வலு தர நேரம் இதைத்தான் அடிப்படையில் ஒரு சமன்பாடு படிச்சால் இ சமன் பி இன்டு டி ரைட் இ சமன் பி இன்டு டி என்ற ஒரு ஈக்குவேஷன் அடிப்படையில் படிச்சான் அப்போ எனக்கு தேவை இப்போ என்ன வீட்டில் வர கரண்ட் பில்லை குறைக்க வேணும் கரண்ட் காசு இப்போ கரண்ட்டுக்கு காசு கொடுக்குறதா ஒரு மாதம் காசு கட்டுவேன் லைட் பில் அந்த லைட் பில்லு கட்டுற காசை நீ குறைக்க வேணும் என்றால் என்னென்ன செய்ய வேணும் சமன்பாடு படி நாங்கள் போவோம் இப்போ கரண்ட் காசு கட்டுறாய் எதுக்கு கட்டுறாய்
பாவிக்கிற மின் சக்திக்காக எவ்வளவு சக்தியை எவ்வளவு சாதனங்களை பயன்படுத்துகிற மின் சாதனங்கள் எவ்வளவுத்தை பயன்படுத்துகிற அதில் எவ்வளவு சக்தியை இழக்கப்படுதோ இழக்கப்படுற சக்திக்கான கட்டணத்தை நீ தேசிய மின் வளங்களுக்கு கட்டுறாய், அரசாங்கத்துக்கு கட்டுறாய். அப்போ உனக்கு கட்டணம் குறைய வேணும் என்றால் நுகரப்படுகிற மின் சக்தி குறைய வேணும். இப்போ அரசாங்கத்தை நெய்யரி தேசிய மின் வளங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணம் மாத கட்டணம் குறைக்க வேணும் என்றால் நீ நுகரப்படுகிற மின்சக்தியை குறைக்க வேணும். அப்போ இங்கே சமன்பாட்டுக்கு இங்கால நுகரப்படுகிற மின்சக்தி குறைக்கப்பட வேண்டும். சமன்பாட்டினுடைய ஒரு பக்கம் சக்தியை குறைக்க வேணும் என்றால் ஒன்று நீ என்ன செய்ய வேணும், சமன்பாட்டின மற்ற பக்கமும் குறைக்க வேணும். ரைட். அப்போ ரெண்டு கணியங்கள் இருக்குது சமன்பாட்டின மற்ற பக்கம். எனர்ஜிக்கு அங்கால எனர்ஜியை ஈக்குவல் பண்ணுறது, மின் சக்தியை ஈக்குவல் பண்ணுறது மின் வலுவும் நேரமும். அப்போ ஒன்று மின் வலு குறைக்க வேணும், மின் வலுவை குறைக்க வேணும் அல்லது நேரத்தை குறைக்க வேணும். இந்த விளக்கம் என்ன கேட்டால் உனக்கு கரண்ட் பில் குறைய வேணும் என்றால் ரெண்டு வீல தான். ஒன்று கரண்ட் பில் குறைய வேணும் என்றால் ஒன்று மின் வலு பெருமானங்கள் குறைந்த மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் அல்லது குறைந்த மின் வலு பெருமானம் உள்ள மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பல்ப் ஒன்று பயன்படுத்த போகிறேன் என்றால் 60 வெட்ஸ் வெல்ப்பை பயன்படுத்தலாம், 20 வெட்ஸ் வெல்ப்பை பயன்படுத்தலாம், 5 வெட்ஸ் வெல்ப்பை கூட பயன்படுத்தலாம். வெட்ஸ் அந்த வலு பெருமானத்தை எவ்வளோத்துக்கு நீ குறைக்கிறியோ அவ்வளோத்துக்கு கரண்ட் பில் குறையும். சமன்பாடு தான் என்ன சொல்லுது, E7PT என்ன வலுவை குறைச்சால் பயன்படுத்தக்கூடிய நுகரப்படுகிற மின்சக்தி குறையும், மின்சக்தி குறைஞ்சால் நீ கொடுக்க வேண்டிய கட்டணமும் குறையும். ரைட். அப்போ மின்சக்தியை குறைவாக பயன்படுத்த வேணும் அண்டால் என்ன செய்யணும், வலுப்பெருமானம் குறைவாக உள்ள மின்சக்தியை பயன்படுத்த வேணும். இப்போ எல்லாம் பழைய காலத்தில் அந்த 100 வெட்ஸ் வெல்ப்பு 80 வெட்ஸ் வெல்ப் பண்ணுறது இப்போல்லாம் 5 வெட்ஸ்லேயே எங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கிட்டை பயன்படுத்தி உருவாகக்கூடிய இந்த ஜூவல் பண்ணுறதுக்கும் மற்றது புரொலோர விளக்கு இருக்கும், அந்த CF என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கு இருக்கும். அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் விளக்கு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கிட்டை பயன்படுத்தி உருவாகக்கூடியது கொஞ்சம் வலுவிலேயே பெரிய அளவு ஒளியை தரக்கூடிய மாதிரியான பல்ப். 5 வெட்ஸ்லேயே பெரிய அளவு ஒளி எங்களுக்கு தேவை லைட் தானே, வேறு வெப்பளப்பு எங்களுக்கு தேவையில்லை. லைட்ல இருந்து வெப்பளப்பும் பெறும் ஒளி இழப்பும் பெறும். நான் கடந்த ஊரில் பார்த்தேன் என்ன, ஒரு பல்பில் வந்து வெப்பமும் பெறும் ஒளியும் பெறும். எங்களுக்கு தேவை வெப்பம் இல்லை, பல்பில் இருந்து வெப்பத்தை வச்சு நான் ஒன்றும் செய்ய போகிறது, எங்களுக்கு தேவை ஒளி லைட். ரைட். லைட் பண்ண மட்டும் தான் நாங்கள் பல்பை வேண்டுவோம். இப்போ பல்ப் வந்து திறனுள்ள பல்பாக இருந்தால் இப்போ வேற எல்லாமே திறனுள்ள பல்பெல்லாம் இருக்கும். 90% திறன் என்றால் நீ 100 ஜூல் சக்தி எனர்ஜியை இன்புட் பண்ணால் மின்சக்தியை இன்புட் பண்ணால் உனக்கு 90 ஜூல் ஒளி சக்தி கிடைக்கும். 10 ஜூல் தான் வெப்பமாக இழக்கப்படும். அப்போ அதுங்களுக்கு வெப்பளப்பை குறைச்சி ஒளி சக்தியை பெருசாக எடுக்கக்கூடிய மாதிரியான மின் கும்பல்கள் இப்போ திறனுள்ள மின் கும்பல்கள் வருது. என்ன அப்போ வலுப்பெருமானம் குறைவாக உள்ள மின் சாதனங்களை பயன்படுத்த வேணும். அது கீட்டராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், சலவை இயந்திரங்களாக இருக்கலாம் அல்லது குளிர்சாதன பெட்டிகளாக இருக்கலாம். எந்த சாதனத்தை நீ பயன்படுத்தினாலும் முடிஞ்ச வரைக்கும் வலுப்பெருமானம் குறைவாக உள்ள மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லது அது பயன்படுத்தினால் ஓகே, அல்லது இன்னொரு முறை இருக்கு, பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்களுடைய நேரத்தை குறைக்க வேண்டும். எவ்வளவு நேரத்துக்கு பயன்படுத்த, ரைஸ் குக்கரில் சோறு சமைக்கிறேன் எவ்வளவு நேரத்துக்கு சமைக்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு சமைச்சா ஓகே. அது இப்போ டிவி பார்க்குறேன் எவ்வளவு நேரத்துக்கு டிவி பார்க்குறேன். டிவிலெல்லாம் பெருசாக கரண்ட் வராது, மோட்டர் ரைட் முக்கியமான மோட்டரில் வந்து பெரிய அளவு கரண்ட் எடுக்கப்படும். அப்போ மோட்டர் வந்து இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளவு தரம் போடுறேன், ஹீட்டர் இவ்வளவு பாவிக்கிறேன், ஹேண்ட் புக்ஸ் இவ்வளவு பாவிக்கிறேன், இதுல தான் பெரிய அளவான கரண்டுகள் போடும். ஏன்னா வெளுப்பெருமானம் கூட இல்லை, அதுக்கு வெளுப்பெருமானம் கூட வேண்டால் கரண்ட் பில் கூட கட்ட வேணும். கர நேரம் பாவிச்சுட்டா நேரமும் பாருங்க குறைக்கப்பட வேணும். அப்போ பாவனை செய்யும் நேரம் குறைக்கப்பட வேண்டும். ரெண்டு காரணம் தான் மின் கட்டணத்தை குறைக்கிறதுக்கான வழி. ஒன்று வலுப்பெருமானம் குறைவான மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டும், அல்லது மின் சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிற நேரத்தை குறைக்க வேண்டும். நெடுக இப்போ 24 மணி நேரம் டிவியை பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லது 24 மணி நேரம் மோட்டரை போட்டு கொண்டிருந்தாலும் 24 மணி நேரம் ஃபேனை போட்டு கொண்டிருந்தாலும் கரண்ட் பில் கூடும். ரைட். அப்போ அப்படி அது ரெண்டு விஷயம் தான். அப்போ ஒன்று வலுப்பெருமானம் குறைவான உள்ளது பாவிக்கணும் அல்லது நேரத்தை குறைக்கணும், இதுதான் வழி. ரைட்டு. அடுத்தது ஒரு சில கேள்வி பார்ப்போம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறான், மின் மோட்டரின் மூலம் தொழிற்படுத்தப்படுகிற நீர்ப்பம்பியின் வலு 750 வாட்ஸ், மின் வளங்களின் வோல்ட் அளவு 230 வோல்டேஜ். இப்போ கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். ரைட். ஓகே. இப்போ ஒரு மின் மோட்டர் இருக்கான். ரைட். ஒரு ஆடல் ஒரு மின் மோட்டர் ஒன்று கிடாக்கு. ரைட். ஒரு மின் மோட்டர் ஒன்று கிடாக்கு. இந்த மோட்டர் ஆடல் இலக்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மோட்டராக. இந்த மோட்டர் வந்து பாருங்க 750 வாட்ஸ் பெருமானம். ரைட். இந்த மோட்டரோட பவர் வந்து 750 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு மோட்டர்னு சொல்லியாச்சு. ரைட். ஓகே. இந்த மோட்டர் வந்து வீட்டு மின்சுற்றியில் 230 வோல்டேஜ் அழுத்தத்தில் இணைக்கப்படுது. 230 வோல்டேஜ் வீட்டு மின்சுற்றியில் இணைக்கப்படுது. ரைட். ஓகே. ஒரு 230 வோல்டேஜ் வீட்டு மின்சுற்றில் இணைக்கப்பட்டால் மோட்டருக்குள்ளால் போகிற கரண்ட் விளவு, அதான் கேட்டது கேள்வி. ரைட். மோட்டருக்குள்ளால் போகிற கரண்ட் விளவு 750 வலுப்பெருமானம் உள்ள மின் மோட்டர் வந்து 230 அழுத்தத்தில் இணைக்கப்படுது. என்ன அப்போ மோட்டருக்குள்ளால் போகிற கரண்ட் விளவுன்றதான் கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கு நீ இந்த சர்க்கிட்டுக்கு P7VI என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். பவர்ன்றது அழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் பெருக்கிறதால தரப்படும். அப்போ பவர் வந்து 750 வாட்ஸ்ன்னு சொல்லியாச்சு மோட்டருக்கு. அழுத்தம் வந்து 230 அழுத்தத்தில் குறுக்காக நினச்சிருக்கு மோட்டரை. கரண்ட் தான் எனக்கு தேவை. ஸோ கரண்ட் வேணுமென்றால் 750
பிரிக்க வேணும் 230ஆல் அவ்வளவும் ஆம்பியரில் வரும். ஸோ மின்னோட்டம் வந்து 780 230ஆல் பிரித்தால் 3.26 ரைட் 3.26 ஆம்பியர்னு சொல்லுவோம். அப்போ 3.26 ஆம்பியர் தான் இந்த மோட்டருக்குள்ளால் போகும். 750 வாட்ஸ் பெருமான மோட்டராக இருந்தால் வீட்டு மின் சுற்றில் இணைச்சால் 230 வோல்டேஜ் வழங்கல் இடத்தில் இணைச்சால் அதுக்குள்ள போகிற கரண்ட் மோட்டருக்குள்ள போகிற கரண்ட் வந்து 3.26 ஆம்பியர் ரைட். அப்போ ஒரு சின்ன மோட்டர் விலை குறைஞ்ச ஒரு மோட்டராக இருக்குது. 3 ஆம்பியர் என்றால் பேர் கூட சின்ன மோட்டர் தான் இது, விலை குறைவு என்ன அது. ஓகே, இப்படியான மோட்டர்கள் வீடுகளில் பாவிச்சிங்கன்னா கரண்ட் பில் குறையும். இப்போ விலை கூட இப்போ 2 வாட்ஸ் விலை இப்போ 2000 வாட்ஸ் விலை ஒரு 2 வாட்ஸ் இல்லை 2000 வாட்ஸ் ரைட் 2 கிலோவாட் 2000 வாட்ஸ் விலை பெருமான உள்ள மோட்டர்லாம் டக்குன்னு குயிக்காக தண்ணியை கொண்டு வந்துடும். விலை கூட வந்தால் நல்ல வினைத்திறனாக இருக்கும். பட் எனக்கு லைட் பில் கூட வரும். அதான் பிரச்சனை. 2000 வாட்ஸ் செல்லும். இது வந்து 750 வாட்ஸ் மோட்டர் தானே. அப்போ இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் விலை பெருமான குறைவாக பாவிச்சால் லைட் பில் குறையும்ன்றது கதை ரைட். ஓகே, அடுத்தது ஒரு மின் குமிழின் விவர கூற்றாக 2.5 வோல்ட் 0.3 ஆம்பியர் என காட்டப்படுது. ஒரு பல்ப் ஒன்று கடையில் போய் வாங்குறாய், அந்த பல்பினுடைய புக்ஸில் வந்து கொடுத்துருக்குறான். இந்த பல்ப் வந்து இப்போ வேலை செய்யும்னு கேட்டால் 2.5 அழுத்தம் கொடுக்க வேணும். 2.5 வோல்டேஜ் அழுத்தம் கொடுக்க வேணும். மற்றது 0.3 ஆம்பியரா, அதோட 0.3 ஆம்பியர் தான் ஆம்பியர் கரண்ட் போகும் வரைக்கும் தான் இந்த பல்பு வேலை செய்யும். அப்போ 2.5 வோல்டேஜ் 0.3 ஆம்பியர்னு ஒரு பல்பிலே எழுதியிருப்பாங்க. பல்பில் கீழே வந்து எழுதியிருப்பாங்க 2.5 வோல்டேஜ் 0.3 ஆம்பியர்னு விவர கூட்டன்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் 2.5 வோல்டேஜ் அழுத்தத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த பல்ப் எரிகிறதுக்கு பல்பு வந்து 2.5 வோல்டேஜ் அழுத்தத்தை கொடுத்தா தான் அது வேலை செய்யும். அதை விட கூட கொடுத்தால் அடிச்சிடும், குறைய கொடுத்தால் வேலை செய்யாது. குறைய கொடுத்தா பவர் இருக்காது, வேலை செய்யாது. அப்போ 2.5 வோல்டேஜ் அழுத்தம் கொடுத்தா தான் அந்த பல்பு வேலை செய்யும், கூட கொடுத்தா அடிச்சிடும். அதான் கதை. அடுத்தது 0.3 ஆம்பியர் என்றால் 0.3 ஆம்பியர் தான் அந்த பல்பு தாங்கக்கூடிய மின்னோட்டம். அதை விட பெரிய மின்னோட்டம் கொடுத்தால் 0.3 ஆம்பியரை விட பெரிய கரண்ட் கொடுத்தால் பல்ப் அடிச்சிடும். சின்ன கரண்ட் கொடுத்தா ஒளி சக்தி வந்து குறைவாக இருக்கும், வெளிச்சம் வந்து குறைவாக இருக்கும். சின்ன கரண்ட் கொடுக்கலாம் ரைட், வேலை செய்யாத அர்த்தம். அப்போ இதுதான் அந்த விவர கூட்டுன்னு சொல்றது. பல்பில் கொடுக்கப்பட்ட விவர கூட்டு இப்படி கொடுக்கப்பட்டிருக்காங்க ரைட். ஓகே, இப்போ கேள்வி, குமிழின் வேல்யூ யாது? குமிழின் வேல்யூ யாது? இந்த குமிழின் பவர் என்னன்றது கேள்வி ரைட். ஓகே, அப்போ பவர் குமிழுக்கு நான் P7 VA என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறேன். குமிழுக்கு P7 VA யூஸ் பண்ணால் வோல்டேஜ் வந்து 2.5 மின் குமிழுக்கான வோல்டேஜ் வந்து 2.5 வோல்டேஜ் இன்டு 0.3 ஆம்பியர் ரைட். ஓகே, இப்போ இந்த பவர் என்னன்னு கேட்டால் வோல்டேஜும் ஆம்பியரும் கொடுத்தா ரெண்டையும் பெருக்கி போட்டா சரி என்ன 0.75 வாட்ஸ் ரைட். ஓகே, அப்போ பவர் வந்து 0.75 வாட்ஸ்ன்றது தான் கதை இந்த பல்பினுடைய பவர் ரைட். ஓகே, அதோட தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். மின்குமிழின் ஒளி காலும் திறன் வேலை வலு 42% எனின் ரைட். மின்குமிழின் ஒளி காலும் திறன் வேலை வலு 42%. இந்த மின்குமிழின் திறன் வந்து 42% ரைட். இந்த மின்குமிழின் திறன் வந்து 42% எனின் எஞ்சியுள்ள 58% என்ன நடந்தது? மிச்சம் இருக்கிற 58% என்ன நடந்ததுன்றது கேள்வி. இப்போ என்ன கேள்வி என்றால், இப்போ ஒரு பல்ப் ஒன்று கடையில் எலக்ட்ரிக்கல் கடையில் ஒரு பல்ப் ஒன்று வாங்குற, பல்பில் வந்து விவர கூட்டாக 2.5 வோல்டேஜ் 0.3 ஆம்பியர்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ பல்பின் வெட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வேணும். வெட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சினா 0.75 வெட்ஸ். சின்ன வெட்ஸ் தான், ஒரு வெட்ஸை விட குறைவு. சின்ன வெட்ஸோட ஒரு சின்ன பல்பு தான். இந்த பல்பை வந்து போட்ட உடனே எனக்கு பாருங்க, அந்த திறன் வந்து 42% ஒளிகாலம் திறனாக இருக்குது. ஒளிகாலம் திறன் 42% இருக்குது. அப்போ மிச்சம் 58% எங்கே போகணுன்றது கேள்வி. 58% காணும். திறன்ன்றது நீ கொடுக்கப்படுகிற வெட்ஸ் மின் வலு வந்து மொத்த ஒளி வலுவாக மாற்ற வேணும். எவ்வளவு மின்சக்தியை இன்புட் பண்ணுறியோ அவ்வளவு மின்சக்தியும் அங்கே ஒளி சக்தியாக மாற்றப்பட வேணும். ஆனால் இங்கே பாருங்க 42% தான் ஒளி சக்தியே தருகிறது, ஒளிகாலம் திறனாக இருக்குது. மிச்சம் 58 காணல. அதுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால் வெப்பமாக இழக்கப்பட்டிருக்கலாம், வெப்ப சக்தியாக இழக்கப்பட்டிருக்கலாம் என்று கொடுத்தா சரி. அதான் சரியான காரணம் ரைட். மின்சக்தி வந்து ஒளி சக்தியாயும் பிளஸ் வெப்ப சக்தியாகவும் மாற்றப்படுகிறது ரைட். பல்ப் வந்து சுடுந்தானே நேரம் பாவிச்சுட்டா. அப்போ மின்சக்தி வந்து ஒளி சக்தியாக மாற்றப்படுது, பிளஸ் வெப்ப சக்தியாகவும் மாற்றப்படுது. அப்போ வெப்பமாக இழக்கப்பட்டிருக்கலாம் என்றது சரி. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வந்து, ஒரு மோட்டார் வாகனத்தின் பிரதான முகப்பு விளக்குகள் 50 வாட்ஸ் வீதம் உள்ள இரு விளக்குகள் ஆகும் ரைட். ஒரு மோட்டார் வாகனத்தில் 2 விளக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 50 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள 2 விளக்குகள் ரைட். 50 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள 2 விளக்குகள். மற்றவை பின்பக்க விளக்குகள் ஒவ்வொன்றும் 10 வாட்ஸ் வீதம் உள்ளவையாகும். பின்பக்க விளக்குகள் ஒவ்வொன்றும் 10 வாட்ஸ் வீதம் உள்ள விளக்குகளாகும்.
இக்குமிழ்கள் எல்லாம் அரை மணத்தியாலத்துக்கு ஒளிரவிடும் போது செலவிடப்பட்ட மின் சக்தி என்ன? ரைட், பின்னுக்கு ஒரு 10 வாட்ஸ் மின்குமிழ்கள் 2 இருக்குது. ரைட், 10 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள 2 மின்குமிழ்கள் இருக்குது. எல்லாமே வந்து பாருங்க ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ரைட், ஓகே. இப்போ என்ன கேள்வி என்றால் எல்லாமே அரை மணத்தியாலத்துக்கு ஒளிரவிடப்படுகிறாம். சகல விளக்குகளும் அரை மணத்தியாலத்துக்கு ஒளிரவிடப்பட்டால் நுகரப்படுகிற மொத்த சக்தி எவ்வளவுன்றது கேள்வி. ரைட், ஓகே. இப்போ பார் 50 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள 2 விளக்குகள் இருக்குது. ரைட், அது மாதிரி 10 வாட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள 2 விளக்குகள் இருக்குது. ரைட், ஓகே. அப்போ இந்த சர்க்யூட்ல இருக்கிற மொத்த வலு எவ்வளவு? இந்த சர்க்யூட்ல இருக்கிற மொத்த வலு எவ்வளவு என்று கேட்டால் இங்க 50, இங்க 50, 100, இங்க 10, இங்க 10, 120 வாட்ஸ் தான் இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய மொத்த வலு. ரைட், 50 வாட்ஸ்ல 2 இருக்குண்டா 2 பல்ப் இருக்குண்டா 50 50 100 வாட்ஸ். 10 வாட்ஸ்ல 2 பல்ப் இருக்குண்டா 20 வாட்ஸ். அப்ப 100 20 120 வாட்ஸ் தான் இந்த சர்க்யூட்ல இருக்கிற மொத்த பவர். ரைட், ஓகே. எவ்வளவு மணத்தியாலம் டைம், எவ்வளவு மணத்தியாலம் இந்த 4 பல்புமே அரை மணத்தியாலம் வேலை செய்தது? ஹாஃப் ஹவர் வேலை செய்திருக்குது. அப்ப டோட்டல் எனர்ஜி நுகரப்படுகிற மொத்த சக்தி E = PT. ரைட், ஓகே. E = வேல்யூ 120 மொத்த வேல்யூ டைம் ஹாஃப் ஹவர். ரைட், இதை சுருக்கினால் E = 60 வாட் ஹவர் தான் எனர்ஜி. நீ ஜூல்ல கதைக்கலாம், கிலோவாட் ஹவர்ல கதைக்கலாம், வாட் ஹவர்ல கதைக்கலாம், எதில் கதைச்சாலும் சரி 60 வாட் ஹவர் தான் விட. உனக்கு ஜூலுக்கு மாற்ற சொன்னாலும் மாற்றலாம். இந்த கனெக்ஷனோட பார்த்தாங்க தானே. ஒரு கிலோவாட் ஹவர் வந்து 3.6 × 10⁻6 ஜூல் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இது வேணும்னா மாத்திரம்னா மாற்றி கொடுக்கலாம். ஜூலில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே மின்சக்தியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு சக்தி என்ன வர்த்தக விநியோகம் செய்கிறதுக்காக. இப்போ தேசிய மின் வளங்கள்ல இருந்து நான் மின்னை பாவிச்சு போட்டு அதுக்கான கட்டணத்தை நான் கொடுக்குறேன். அப்போ ஒரு வர்த்தக அலகு தானே. அதை கிலோவாட் ஹவரில் கதைச்சாலும் சரி. ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த கேள்வி ஒன்று பார்ப்போம். 12 வோல்ட் மின்கலத்துடன் மோட்டார் சைக்கிள் குமிழ் குறித்த வோல்ட் அளவு ஒளிரும் போது அதனூடாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது. இக்குமிழ் 15 நிமிடத்துக்கு ஒளிரும் போது செலவிடப்பட்ட மின் சக்தியை காண். ரைட், இப்போ 12 வோல்டேஜ் கலம் ஒன்று இருக்காம். 12 வோல்டேஜ் கலம் ஒன்றில் ஒரு மின் குமிழ் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. ரைட், ஓகே. 12 வோல்டேஜ் வழங்கல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கலம் ஒன்றில் மின்குமிழ் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள போகிற கரண்ட் வந்து 10 ஆம்பியர். மின்குமிழுக்குள்ள போகிற கரண்ட் வந்து 10 ஆம்பியர் கரண்ட். ரைட், ஓகே. இப்போ இது வந்து இந்த மின்குமிழ் வந்து 15 நிமிடங்களுக்கு தொழிற்படுது. அப்போ டைம் வந்து 15 மினிட்ஸ். 15 நிமிடங்களுக்கு இந்த மின்குமிழ் வந்து ஒளிர விடப்படுதுதான். 10 ஆம்பியர் கரண்ட் தான் சுற்றில போகுது. வழங்கல் அழுத்தம் 12 வோல்டேஜ் இருந்தால் இப்போ நுகரப்படுகிற மின்சக்தியின் அளவு என்ன? நுகரப்படுகிற மின்சக்தியின் அளவு என்ன? ரைட், நுகரப்படுகிற மின்சக்தி. ரைட், E = VIT என்ற ஒரு ஈக்குவேஷன் படிச்சினாங்க கடந்து போகிறேன். E = VIT என்று சொல்லக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் பார்த்தாங்க. ரைட், E = வழங்கல் அழுத்தம் 12 வோல்ட் இன்டு கரண்ட் வந்து 2 ஆம்பியர். டைம் வந்து 15 நிமிஷம்டா செகண்ட்ல கொடுக்கணும். என்ன 15 நிமிஷத்தை செகண்டுக்கு மாற்றினால் 15 × 60. ரைட், எவ்வளவும் ஜூலில் கிடைக்கும். எனக்கு ஏன் ஜூலில் கிடைக்கும்? எல்லாமே நியம அலகுல கொடுத்துனாங்க. என்ன 12 வோல்ட், 12 வோல்ட்ன்றது நியம அலகுல கொடுத்துனாங்க. மின்னோட்டம்ன்றது ஆம்பியரில் கொடுத்துனாங்க. டைமை வந்து செகண்டில் கொடுத்துனாங்க. ஆகவே இதுஇந்த அலகும் நியம அலகு ஜூலில் வர வேணும். அவ்வளோத்தையும் சுருக்கி எடுத்தால் நமக்கு கிடைக்கும். சுருக்கி எடுத்தீங்கன்னால் நமக்கு கிடைக்கும் 21,600 ஜூல் என்று வரும். 21,600 ஜூல் என்று வரும். ரைட், அப்போ இதால் நுகரப்படுகிற சக்தி வந்து 21,600 ஜூல். மின்சுற்றில் வீட்டில் உள்ளவர்களின் பாதுகாப்புக்காக இடப்பட்டுள்ள 2 உபகரணங்களை குறிப்பிடு. ஒரு ஹவுஸ் வேரிங் பண்ணைக்குள்ள அதில் வீட்டில் உள்ளவர்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக இருக்கிற 2 உபகரணங்களை சொல்ல சொல்லி கிடக்கு. அதில் முதலாவது நீ கொடுக்கலாம் உருகி. ரைட், ஃபியூஸ். சேவை உருகி அல்லது உருகி என்று கொடு. ஃபியூஸ் வந்து ஒரு வீட்டு மின்சுற்றில் இருக்கிற பாதுகாப்பு, வீட்டில் உள்ளவர்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு உபகரணம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான உபகரணம் RGB. ரைட், RGB. ரைட், ஓகே. 2 உபகரணங்கள் தான் நாங்கள் வீட்டு மின்சுற்றில் ஹவுஸ் வேரிங் பண்ணக்குள்ள வீட்டில் உள்ளவர்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக இணைக்கப்பட்டுள்ள ஒரு உபகரணங்கள். 2 உபகரணங்கள். இந்த உருகி இந்த அடுத்த கேள்வி கேட்கிறான், இந்த ஒவ்வொரு உபகரணமும் எவ்வாறு வீட்டில் உள்ளவர்களை பாதுகாக்குது? ரைட்,
எவ்வாறு இந்த உபகரணங்களை எவ்வாறு பாதுகாக்குதுன்றதை விளக்க சொல்லி கிடக்கு. அப்போ உருகி வந்து எவ்வாறு பாதுகாக்கும் என்று கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேவை உருகி நான் கருதுறேன். சேவை உருகி வந்து 40 ஆம்பியர் கரண்ட் தான். கரண்ட் போனால் அது உருகி 40 ஆம்பியருக்கு மேலே கரண்ட் போச்சென்றால் அது உருகிடும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 40 ஆம்பியர் கரண்ட், இந்த உதாரணத்துக்கு 50 ஆம்பியர் கரண்ட் போகுதென்றால் இந்த சேவை உருகி அந்த மின்னோட்டத்தை உள்ளுக்கு அனுப்பாது, வீட்டு மின் சுற்றுக்கு கரண்டை அனுப்பாது. ஒருவேளை உருகி வேலை செய்யாமல் கரண்டை அனுப்பினால், 50 ஆம்பியர் கரண்டையும் அனுப்பினால் வீட்டு மின் சுற்று பாதிக்கப்படும். அதாவது ஹவுஸ் வயரிங் எல்லாமே எரிஞ்சிடும். வயரிங் எல்லாமே எரிஞ்சிடும் அர்த்தம். பிறகு திருப்பி செலவு செய்ய வேண்டி வரும். தீ விபத்துகளை ஏற்படுத்தலாம். மின்னோட்டம் அதிகமாக போச்சென்றால் தீ விபத்துகளை ஏற்படலாம். வயரிங் எல்லாமே எரிஞ்சு புகஞ்சு போயிடும். அப்போ வீட்டு மின் சுற்றுல பாதுகாப்பாக ஒரு உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உபகரணமா உருகிய சொல்லலாம். அடுத்தது ஆர்சிசிபி. நான் சொன்னால் அப்போ ஆர்சிசிபி தொடர்பாக நான் படிக்கல கடவுளை விட பெரிய சக்தி ஆர்சிசிபி. ஏனென்றால் நீ உயிராபத்து மின் ஆபத்து உண்ட வீட்டில் உனக்கு மின் ஆபத்து வரைக்குள்ள கடவுள் வந்து உன்னை காப்பாற்ற போறது இல்லை, உடனடியாக காப்பாற்ற போறது இந்த ஆர்சிசிபி. இது உண்மை. நம்ம அடி செஞ்சுப்பேன். இப்போ ஒரு பிள்ளைகளை ஒன்று கையை வச்சுப்பேன். எந்த கடவுளை கும்பிட்டு கொண்டு பிள்ளைகளை கை வச்சாலும் கரண்ட் அடிச்சு சாகிறது தான், மாறாது. எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஆர்சிசிபி இந்த இல்லாத நேரத்தில், ஆர்சிசிபி தொழிற்படாத நேரத்தில் நீ பிள்ளைகளை கொண்டு போய் கையை வச்சுன்னா கரண்ட் அடிச்சா கட்டாயம் நீ சாவேன். 100 மில்லியன் பேர் கரண்ட் உடம்புக்குள்ள போச்சுன்னா நீ சேர்த்துருவேன். மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கரண்டா இருக்கு. ஆனால் இந்த ஆர்சிசிபி என்ன செய்யும் பாருங்கோ, உண்ட உடம்புல 10 மில்லியன் பேர் போன உடனே சென்ஸ் ஆகிரும். 10 மில்லியன் பேர் போன உடனே உனக்கு லைவ் கம்பியில் ஆர்சிசிபி லைவ் கம்பியில் அழுத்த வேறுபாடு வந்து ஒரு தொடுப்பு அகற்றி விட்டுரும். ரைட், ஒரு சக்தியை கொடுத்து ஒரு விசையை கொடுத்து தொடுப்பு அகற்றி விட்டுடும். அதனால ஆர்சிபி தொழிற்பட்டு இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு உபகரணமாக இருக்கும். அப்போ 2 உபகரணம் தான் கேட்டோம். அது எப்படி உயிரை காப்பாற்றுன்னு கேட்டோம். இந்த 2 விளக்கத்தையும் கொடுத்தீங்கன்னா சரி, உருகியும் ஆர்சிசிபியும். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் மின்சாதனங்களின் வலுவும் சக்தியும் தொடர்பாக, வீட்டு மின் சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக எல்லாம் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.